ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிற சாத்துக்குடி ஜூஸ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? ஆரஞ்சுக்கு இருக்கிற மாவு சாத்துக்குடிக்கு இல்லைங்க. ஆனால் ஆரஞ்சை விட அதிகமாக பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரே பழம்னா இந்த சாத்துக்குடி தாங்க. இப்போ நான் இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு நான் ஜூஸரில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பண்ணுறேன். இப்போ பாதி பழத்தை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி ஜூஸரில் பிழிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதில் ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம், சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. எல்லா பழத்தையும் உங்களுக்கு வேணும்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஜூஸுக்கு வந்து கொஞ்சம் சுகர் தாங்க ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சுகர் ஆட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் இதையும் நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து சின்ன சின்ன திப்பி மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து அப்படியே குடிக்கலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சுகர் ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். சம்மர் சீசனுக்காக ஐஸ் கியூப் வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகரே போடாமல் குடித்தாலும் சூப்பராக தான் இருக்கும். சாத்துக்குடி ஜூஸ் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறனால நமக்கு உடல் சோர்வு போக்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். நல்லாவே இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூட சக்தியும் இருக்குது. பசியை ஏற்படுத்தும். அதனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் கூட வராது. ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் பண்ணும். உடல் எடையை கம்மி பண்ணும். எலும்பு தேய்மானம் தடுத்து மெனபாஸ் டைமில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 40 வயசுக்கு கடந்த பெண்களுக்கு ப்ளஸ் மெமரி பவர் கூட இன்க்ரீஸ் ஆகும். அனிமிக்கே வராது. ரத்த சிவப்பணுக்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அடிக்கடி சாத்துக்குடி கிடைக்கும் போதுலாம் இந்த ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கசப்பே இல்லாமல் ஒரு ஜூஸ் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். குடியில் மேல் பாட்டும் கீழ்பாட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி 5-6 பக்கமும் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பீல் பண்ணும்போது ஈஸியாகவே பீல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எல்லா பழத்தையும் ஈஸியாக பீல் பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு பீல் பண்ண பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீட் பாட்டெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணலாங்க. பாருங்கள், இது மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இது மாதிரி எல்லா பழத்துலையும் கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, நீங்கள் ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியும் நீங்கள் சீட் பார்ட்டை ஈஸியாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் அந்த ஒயிட் நார் பார்ட்டையும் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த ஒயிட்டாக இருக்கிற பார்ட்டை நமக்கு சீடில் தான் கசக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கசப்பே இல்லாமல் சாத்துக்குடி ஜூஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா பழத்தையும் இது மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இதுக்கு 5-6 பழத்துக்கு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் கியூபும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை நான் வந்து ஒரு கிளாஸுக்கு ஊற்றிக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணியிருக்கிறனால நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடலில் வந்து ரொம்பவே குளிர்ச்சி ஏற்படுத்தும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கசப்பே இல்லாமல் ஒரு ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு மிக்ஸி ஜாரில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மீதம் இருக்கிற ஜூஸை இன்னொரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சுகர் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ சுகர் வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு ஸ்லைஸ் வந்து சாத்துக்குடியும் கட் பண்ணி உள்ளே போட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெத்தட் வந்து இதுதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு ஒரு பெஸ்ட் ஜூஸில் ஒன்று இந்த முலாம்பழம் ஜூஸ் தாங்க. இதை கிர்னி பழம்னு சொல்லுவோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். மஸ்மில் நீங்கள் வாங்கும்போது லைட்டாக ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அதோட கிர்னி பழத்தோட ஸ்மெல் வரும்போது அது நல்லா பழுத்த பழமாக இருக்கும். பாதியாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. எவ்வளோ தண்ணி கண்டென்ட் இருக்கு பாருங்கள். இந்த பவுலுக்கு மாற்றினதை நம்ம நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸியில் அடிக்கும் போது சேர்த்துக்கலாங்க. ஒரு நைஃப் வச்சு லைட்டாக ஆரஞ்சு பார்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா அழகாக கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த பழத்தை நீங்கள் கட் பண்ணிவிட்டு உடனே ஜூஸ் அல்லது சாப்பிடணுங்க. ரொம்ப நேரம் கட் பண்ணி வச்சுட்டோம் அல்லது ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதோட ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ நம்ம இப்போவே கட் பண்ணி அதை ஜூஸ் போட்டுக்கலாம் அல்லது கட் பண்ணி சாப்பிடவும் செஞ்சுக்கலாம். இந்த முலாம் பழத்தில் 60% வாட்டர் கண்டென்ட் இருக்குதுங்க. அதனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் சீசனில் நார் சத்து புரத சத்து அதிகமாக இருக்கிறனால செரிமான ப்ராப்ளம் கூட கியூர் ஆகும். அல்சர் கியூர் ஆகும். நுரையீரல் கேன்சர் கூட வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. கொலாஜன் இருக்கிறனால சம்மர் சீசனில் வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் கூட வராமல் தடுக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுநீரகத்தில் கல் வராமல் கூட தடுக்குது. பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறனால ஐ ப்ராப்ளம் கூட வராமல் தடுக்குதுங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் சர்க்கரை மற்றும் கேலரிஸ் அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால ஹார்ட் துடிப்பு சீராக வச்சுக்க கூட ஹெல்ப் பண்ணுது. கல்லீரல் ப்ராப்ளம் வராமல் கூட தடுக்குங்க. ஆஸ்துமா அப்புறம் ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்கலாம், மூச்சு திணறல் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த பழத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முலாம்பழத்தை எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களுக்காக. ப்ளஸ் ஐஸ் கியூபும் ஆட் பண்ணிக்கிறேன். டயபெட்டிக் பேஷண்ட் சர்க்கரை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜூஸாக மிக்ஸில் அடிச்சு குடிச்சிக்கலாம். சீட் பார்ட்லேருந்து அந்த வாட்டரையும் ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே வேணாம். இப்போ சம்மர் சீசனால நான் ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான திக்கான ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கிறேன். ப்ளஸ் சப்ஜா சீட்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு கிர்னி பழம் ஜூஸ் ரெடிங்க. நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் கட் பண்ண நட்ஸும் போட்டுக்கிறேன். இப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சீசன்
சீசனல் ஃப்ரூட்லாம் கொடுத்து பழகுங்க. வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுகர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் குழந்தைங்களுக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், அல்லது குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மஸ்க் மெலன் ஜூஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது ஏபிசி ஜூஸ். ஏபிசி ஜூஸ் வந்து குடிக்கிறது நல்லதா கேட்டதான்னு ஒரு பக்கம் நமக்கு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தாலும், பட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணாமல் கொடுக்க முடியாது, அவங்க குடிக்கவும் மாட்டாங்க. அதனால நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு கொடுக்குறதுல தப்பு இல்லைங்க. சும்மா வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸும் அவங்களுக்கு கொடுத்து பழகலாம். இது பெரியவங்க மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபில்டர் பண்ணிக்காமல் குடிச்சிக்கலாம். இதில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஹனி ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். அல்லது எதுவுமே இல்லாமல் சும்மா கிரைண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீட்ரூட், ஆம்லா, நெக்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர், கறி லீவ்ஸும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக சுகர் அல்லது ஹனி வந்து ஆட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாமலும் குடிச்சிக்கலாம், ஃபில்டர் பண்ணிட்டு குடிச்சிக்கலாம். ஸோ இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மெலன் ஜூஸ். இன்றைக்கி 3 வகையாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் ஜூஸ் சாப்பிட்றத விட பழமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பட் குட்டீஸ்க்கு வந்து ஜூஸாக கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சில்லுன்னு கொடுக்கும்போது அதுக்காக தான் ஜூஸாக ரெடி பண்ணுறது. பழமாக சாப்பிட முடிஞ்சு அப்படியே சாப்பிட்ருங்க. முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரூட் ஜூஸாக எடுக்கிறத விட நீங்கள் வாட்டர் மெலன் பீஸாக கட் பண்ணி சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஜூஸாக சாப்பிடும்போது பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் தேவையான வாட்டர் மெலன் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறத நான் சின்ன பாக்ஸ் போட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறேன். இது வந்து நம்ம அடிக்கடி ஜூஸ் போடும்போது எடுத்துக்கலாம், அல்லது பழமாக கேட்கும்போது கட் பண்ணி கொடுத்தோம்னா சில்லுன்னு சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இப்போ நான் அழகாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவு ஜூஸுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் புதினா, ஜிஞ்சர், பெப்பர் போட்டு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ரெடி பண்ண போகிறோம். எப்போவுமே நீங்கள் சுகர், ஹனி போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அல்லது 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ 1 hour முன்னாடி ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ், நைட்டே ஊற வச்ச பாதாம் பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வயிற்றுக்கும் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரும். தேவைன்னா நீங்கள் 2 ஐஸ் கியூப் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். இன்னொரு மெத்தடில் செய்யலாம். தேவையான பீசஸ் வாட்டர் மெலன் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ 2 ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க, சூப்பராக நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையே இருக்காது. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி. இதில் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வாட்டர் மெலன் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது வாயில் கடிப்படும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் அதுவும் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். ஐஸ் கியூப்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பீஸ் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இதுவும் குழந்தைங்க விருப்பப்பட்டு நல்லா குடிப்பாங்க. வாட்டர் மெலன் நம்ம இந்த சம்மர் சீசனில் எடுத்துக்கிறதுனால நமக்கு ஹைட்ரேட்டடாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குங்க. வாட்டர் மெலன் ரிச் இன் விட்டமின்ஸ் A, C, B6, பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல் தடுக்குது. கொலஸ்ட்ரால் லெவல் அப்புறம் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணுது. டைஜஷன் ப்ராப்ளமும் வராமல் கியூர் பண்ணுது. இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறனால இட் ப்ரமோட்ஸ் ஹெல்த்தி டைஜஷன் அண்ட் ப்ரிவென்ட் கான்ஸ்டிபேஷன். ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் A இருக்கிறனால நமக்கு ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற வாட்டர் மெலனை நம்ம இந்த சம்மர் சீசனில் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். பட் வயதானவங்க, பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னொரு மெத்தட்லேயே செஞ்சிடலாம். இப்போ கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வந்து நீங்கள் வாட்டர் மெலன் குளிக்கின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெத்தட் தான் இது. கொஞ்சமாக லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் வந்து நீங்கள் அவங்க வாட்டர் மெலன் டேஸ்ட்டோட அந்த சுகர் அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் லைட்டாக புதினா லைட்டாக கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி போட்டுக்கிறேன். நீங்கள் இதை வந்து பாட்டிலில் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா குலுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் சூப்பராக இருக்கும். அந்த மிளகாயோட காரம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருவேன். ஸோ மிளகாயோட அந்த காரத்தன்மை லைட்டாக ஏறி இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும். எப்போ ரெகுலராக குடிக்கிறதோட புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா சூப்பராக தான் இருக்கும். இப்போ வாட்டர் மெலன் குளிக்கும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள். எந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நட்ஸ் பனானா மில்க் ஷேக். இப்போ நைட்டே ஊற வச்ச நட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். கிரேப்ஸ், டேட்ஸ், அத்தி எடுத்துருக்கிறேன். பாதாம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் வேறு நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட், பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேட்ஸில் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாதாம் ஊற வச்சிருக்க வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. பாதாமே நம்ம பீல் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ பாதாமே நல்லா பீல் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் நட்ஸ் எல்லாம் கிரேப்ஸ்லாம் ஊற வச்சிருக்கீங்களா, அந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாதாம் பீல் பண்ணிவிட்டு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சமான பனானா எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பனானாவை எடுத்துக்கோங்க. ரெட் பனானா இருந்தால் ரொம்ப நல்லது. இம்யூன் பவர் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பனானாவையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லா
வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் போல் ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி காலையில் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கறனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது சம்மர் சீசனால நான் ஒரு ஸ்பூன் பாதாம் பீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் பீஸும் ஆட் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் செஞ்ச குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க இது மார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் போமோவே நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மில்க் ஷேக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான ரெட் பனானா டேட்ஸ் மில்க் ஷேக் பார்க்கலாமா? ஒரு ரெட் பனானா எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி சுகர் ஹனி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஆல்ரெடி ஊற வச்ச டேட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஒரு 5-6 பீஸ் எடுத்துக்கிறேன். உங்கள் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சுகருக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி டேட்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் நமக்கு அயன் ஸ்ட்ரென்த் அதிகமாகவே கிடைக்கும். நம்ம ரெட் பனானா அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்து வரும்போது சிறுநீரகத்தில் ஏற்படுற கல்லெல்லாம் வராமல் தடுக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் கூட வராமல் தடுக்குது. நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் அடிக்கடி நீங்கள் ரெட் பனானா சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு கியூர் ஆக சான்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அல்சர் கியூர் ஆகும்னு சொல்கிறாங்க. சம்மர் சீசனால காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ண ஒரு கிளாஸ் மில்க் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ சூப்பரான ரெட் பனானா டேட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் மிக்ஸில் கிரைண்ட் பண்ணும்போது 2 ஐஸ் கியூப் கூட போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் 2 ஐஸ் கியூப் போட்டுக்கிறேன். இந்த ஹெல்த்தியான மில்க் ஷேக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டாக குட்டிங்களோட ஃபேவரட் வீட்லேயே எப்படி ஜெல்லி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது நம்ம கடல் பாசி மூலமாக செய்யறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது இந்த சம்மர் சீசனுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஜூஸ் செய்யும்போது அல்லது மில்க் சர்பத் செய்யும்போது கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சைனா கிராஸ் அகர் பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த ஃபுல் பேக்கெட்டும் தேவைப்படாது. நான் 2 ஜூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு ஆரஞ்சு ஜூஸும் வாட்டர்மெலன் ஜூஸும் பண்ணுறேன். அதுக்காக நான் பாதி அகர் மட்டும் இது மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கரையும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பாதி அகர் நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2-3 ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. மீதம் இருக்கிறத நீங்கள் பேக்கெட்லேயோ அல்லது ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக கரையும். அதுக்காக தான் இப்போ நான் ஜூஸ் மேக்கர் எடுத்துக்கிட்டேன். ஆரஞ்சு ஜூஸ்க்காக நான் ஜூஸ் மேக்கரில் ஆரஞ்சு வந்து ஜூஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அடிச்சும் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து 4-5 பழம் எடுத்து ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் இந்த ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு நமக்கு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அகர் ப்ளஸ் சுகர் மிக்ஸே நமக்கு போதும். இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் புளிக்கிறனால நீங்கள் ஜெல்லியாக மேக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஜூஸ் வந்து நல்லா கொதிக்க வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை ஏறிடும். அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டால் தான் உங்களுக்கு ஜெல்லி வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு 3/4 கப்புக்கு ஜூஸ் வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம அகரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1-1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு வந்து தாராளமாக போதும். நமக்கு எந்த பதமும் தேவையில்லைங்க. நமக்கு அகர் கரைஞ்சா போதும். இப்போ நான் இதுக்கு 3-4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சிம்லேயே வச்சு கொதிக்கட்டும். நமக்கு அகர் கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி போட்டுக்கனால நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நல்லா அகர் கரைஞ்சதும் நீங்கள் இது மாதிரி ஒரு குட்டியான பவுலில் மாற்றிடுங்க. நல்லா ஆறினதும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சிருந்தாலும் நமக்கு ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ஜெல்லி ரெடி ஆகிடும். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 or 2 ஹவர்ஸில் ஜெல்லி ரெடி ஆகிடும். இப்போது நல்லா ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ்க்காக வாட்டர்மெலன் குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் சீட் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடயே நான் 3-4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவும் தீப்பி இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கூடவே இது கூட நம்ம வந்து அகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூஸ் இருக்கிறதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். நீங்கள் ஊற வச்சும் பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு அகர் கரையிற ஸ்டேஜ் வரை வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு அகர் நல்லா கரைஞ்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாகவே நான் வந்து இது மாதிரி ஒரு தர்பூசணி பவுலில் போட்டுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆறுனதும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு 1 or 2 ஹவர்ஸில் எனக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கலாம். கடல் பாசிங்கிற இந்த அகரகரில் கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க. அதனால நம்ம எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் தேய்மானத்தை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. தைராய்டு பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த கடல் பாசி எடுத்துக்கலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு டெய்லியுமே இது நம்ம உடவில் எடுத்துக்கும் போது கொலஸ்ட்ராலை நல்லாவே கம்மி பண்ணி இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கழிவுகள் நம்ம உடலில் இருந்து வெளியேற்றப்பட்டு உடல் எடை வந்து கணிசமாக குறையும் ஹெல்ப் பண்ணும். வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் உற்பத்தி அதிகரிக்குது. கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து வயிற்றை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. நீரிழிவு பிரச்சனை இருப்பவர்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்து சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைப்பவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கடல் பாசியில் அதிக
அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த சம்மர் சீசனுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணி சம்மர் சீசனில் வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராமல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வாட்டர் மெலனையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான சாஃப்டான ஜெல்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. வாட்டர் மெலன் ஜெல்லியும் நம்ம கட் பண்ணியாச்சு. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம ஜூஸ் மேக் பண்ணும்போது, நம்ம ஜெல்லி மேக் பண்ணும்போது கொஞ்சம் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ சூப்பராக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஜூஸஸ்க்காக எடுத்துக்கலாம். இங்கே கொதிக்க வச்சுட்டு எந்த பாத்திரத்தில் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் ஜெல்லியாக ஆனதுக்கப்புறம் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மோல்டு தான் வேணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் மோல்டு இருந்தால் கூட அதுலேயும் ஊற்றிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். ஜெல்லியை மேக் பண்ணிட்டு குழந்தைங்களுக்காகவும் எங்களுக்காக ஜூஸுக்காகவும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஜெல்லியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த ஜெல்லி வச்சு வாட்டர் மெலன் மில்க் சர்பத் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ், வாட்டர் மெலன் யூஸ் பண்ணி அகர் யூஸ் பண்ணி பண்ண ஜெல்லியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பண்ணலாமா? இப்போ தேவையான வாட்டர் மெலன் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வாட்டர் மெலன் அதிகமாக ஆட் பண்ணிருக்கனால ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சு நல்லா சில் பண்ண மில்க் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் ஒரு 3-4 ஸ்பூன் வாட்டர் மெலன் மில்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் சீடோட ஆட் பண்ணிருக்கனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் குழந்தைங்க வந்து கொஞ்சம் திப்பிலாம் இருக்கும்போது குடிக்க மாட்டாங்க. அதுக்காக நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபில்டர் பண்ணாமலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபில்டர் பண்ண வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் குட்டி குட்டியாக கட் பண்ண வாட்டர் மெலன், நெக்ஸ்ட் வாட்டர் மெலன் அகர் யூஸ் பண்ணி பண்ண வாட்டர் மெலன் ஜெல்லியும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வேணா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த பவுல் வந்து வாட்டர் மெலனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர் மெலன் ஜெல்லியும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் மெலன் ஜெல்லியில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம இது வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாம நமக்கு ஃப்ரூட்ஸால செஞ்சனால இன்னும் அதோட பெனிஃபிட்ஸ் அதிகம். அதுவும் இந்த சம்மர் சீசன்ல நம்ம அகர் யூஸ் பண்ணி நம்ம ரெசிபி சாப்பிடும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரும். அதனால நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வீடியோவை கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க. 3-4 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தான். இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோம். நீங்க சுகர் வேணும்னா நீங்க செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு சுகரே போதும், கரெக்டா இருந்துச்சு. இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நான் ஆல்ரெடி பால் வந்து சில் பண்ணனால நான் ஐஸ் கியூப் எதுவும் ஆட் பண்ணல. நீங்க ஐஸ் கியூப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது சில்லுன்னு தான் இருக்கு. ஏன்னா நான் வாட்டர் மெலனும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாமே எனக்கு சில்லுன்னு தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஐஸ் கியூப் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது மாதிரி இந்த சம்மர் சீசனுக்கு ஈஸியாக கிடைக்கிற வாட்டர் மெலன் வச்சு நீங்க இந்த மில்க் சர்பத் ஜூசஸ் பண்ணும்போது நமக்கு பாடியும் ஹைட்ரேட்டடாக இருக்கும். நல்லா நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியும் தரும். ஸோ அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக நம்ம சம்மர் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.